வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. என்ன மலையனூரில் வேஷத்தோடு இருக்கும்போது 2 பேர் வந்து கேட்டாங்க. 2 ஃபேமிலி. "நீங்கள் அங்காளம்மன் சத்யா தானே?" அப்படின்னு சொல்லிட்டு, "நாங்கள் உங்கள் சேனல் பார்ப்போம்" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேங்க, இது எனக்கு ஷாக்கிங்காகவும் இருந்தது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்தது. என்னையும் ஒருத்தவங்க தெரியாதவங்க நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ நிறைய பேர் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அங்காளம்மன் சத்யா சேனலை மூலயமா நானும் கொஞ்சம் பிரபலம் ஆயிருக்கேன்னு தோணுது எனக்கு. யூடியூப் செலிப்ரிட்டி அப்படின்னு தான் நம்ம இனிமேல். அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா உருவத்திலேயே நம்ம போகும்போதே அழகாக கண்டுபிடிக்கிறாங்க மக்கள். ஆனால் மேக்கப் இல்லாமல், அம்மா வேஷம் இல்லாமல் கண்டிப்பாக என்னை யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலுங்க எனக்கு நிஜமாக சொல்கிறேன், என்னால் அந்த அதிர்ச்சி, அந்த ஷாக்கிங் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வீட்டிலலாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். என்னை 2 பேர் கண்டுபிடிச்சிட்டு கேட்டாங்க, "நீங்கள் அங்காளம்மன் சத்யா தானே?" அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா அந்த சேனல் ஆரம்பிக்கும்போது என் பையன்லாம் சொல்லுவான், "உன் வாய்ஸ் என்னம்மா வாய்ஸு கீச்சு கீச்சுன்னு, நீ சொல்கிறதெல்லாம் யாரும்மா கேட்க போகிறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் என் பையன். அந்த மாதிரி சாமி சேனல்லாம் யாரும்மா பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கடைசியில் அவனே அதிர்ச்சி ஆனான், "இவ்வளோ பேர் பார்க்குறாங்களா, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வேஷத்தோடு போனால் இப்போ மலையனூரில் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது, எல்லா புகழும் மங்காள பரமேஸ்வரிக்கே அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு தான் அது. நான் வேஷம் போடும்போது கூட ஒரு 1/4 மணி நேரத்தில் போட்டுருவேன் அந்த வேஷத்தை. எப்படியும் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம். யாராவது அந்த வேனில் இருக்கிறவங்களாம் கோயிலுக்கு போகும்போது அந்த வேனில் புழுக்கமாக இருந்தால் கூட நானே தனியாக உட்காந்து கூட நான் அந்த அம்மா வேஷத்தை போட்டிருக்கேன். எப்படி போட்டாலும் அந்த அம்மா வருவாங்க நம்மக்கிட்ட. அந்த அன்பு தான் அத்தான்னு நம்ம பாருங்க, யாரும் இல்லை, நிர்கதியாக உட்காந்து வேஷம் போடுறான், "அத்தா நீ பக்கத்தில் இருக்கன்ற ஒரு நம்பிக்கை தான்" அப்படின்ட்டு நம்ம வேஷம் போடும்போது பொருட்கள் அந்தளவுக்கு மேக்கப் பொருட்கள் இல்லாமலே அந்த அம்மா அழகாக வருவாள். அதுதான் அழகுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.